கிட்டத்தட்ட 15 நாளுக்கு மேலே மூர்த்தி அந்த ரூம்குள்ளேயே இருந்திருக்காரு. அதாவது அவருக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அது மட்டும் இல்லாமல் பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து தப்பிப்போமா தப்பிக்க மாட்டோமா அவ்வளோதான், நம்மளோட கதை இங்கேயும் முடிஞ்சிடும் போல். இதுக்கப்புறம் வந்து போதுன்னா நம்ம யாரையுமே போய் பார்க்க போகிறது கிடையாது. அம்மாலேருந்து, தங்கச்சிங்கள்லேருந்து, தம்பியிலேருந்து, அடுத்ததாக பொண்டாட்டி, தன்னோட பொண்ணு, இவங்க யாரையுமே பார்க்க முடியாது. அவ்வளோதான், நம்மளோட கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபைனலாக வந்து போதுன்னா இப்போது நம்ம மூர்த்தி வந்து ரத்த வெள்ளத்தில் மறந்துட்டு இருந்தார். அதாவது தலையிலலாம் அடிபட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மூர்த்தியை சரியான நேரத்தில், அதாவது இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா கூட இப்படியே இருந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை விட்டோம், இந்த குடும்பத்தை விட்டோம், அதாவது கையலோட குடும்பத்தை விட்டும் போயிருப்பாங்க. ஆனால் சரியான நேரத்தில் நம்ம சோனியா அகர்வால் மாஸ் என்ட்ரி கொடுத்து அங்கே இருக்கிற சட்டையும் பார்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த பிளட்டையும் பார்த்து எங்கள் மூர்த்தி இந்த ரூமில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சி மூர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது காப்பாற்றிட்டாங்க. உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சோனியா அகர்வால் நம்ம மூர்த்தியை கொண்டு போய் அவங்க வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி காரில் ஏற்றிக்கிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போது மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையலுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து கேட்குறாங்க மூர்த்திக்கு என்னாச்சு, ஏதாச்சு, மூர்த்தி எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இத்தனை நாளாக தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அதாவது நம்ம மூர்த்தியே இருந்துட்டு இந்த மாதிரி தான் நான் ஒரு பில்டிங்கில் மாட்டிக்கிட்டேன், தனியாக மாட்டிக்கிட்டேன், அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னால் தப்பிக்க முடியல, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வால் மேடம் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கப்புறமா நம்ம கையலோட குடும்பத்தில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி பற்றின பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி, அதே மாதிரி அணுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப வந்து உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருந்து, அது மட்டும் இல்லாமல் பேச்சு மூச்சு இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கணும், உங்கள் பொண்ணு குணமாகணும் அப்படின்னா முதல்ல மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா வரணும், உங்கள் அப்பா இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அணுவோட அப்பா வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது நம்ம மூர்த்தி ஃபோன் பண்ணி பேசுனதுக்கு அப்புறமா அதாவது மூர்த்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, கையலுக்கு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி, அதாவது அணுவோட காதில் வைக்கிறேன், நீ ஏதாச்சும் பேசு, அணு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படி வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த சொல்கிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே மூர்த்தி இருந்துட்டு பயங்கரமாக உடஞ்சி போய் இருந்துட்டு இருக்காரு. அதாவது தன்னோட குடும்பத்தை பார்க்க முடியாது, தன்னோட குழந்தைய பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இதில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா அணு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி ரொம்ப எமோஷனல் ஆகிடுவான். இங்கே வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வால் மேடம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுங்க அப்படின்ற மாதிரி கையில் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அடுத்ததாக சோனியா அகர்வால் மேடத்துக்கிட்ட ஃபோனை கொடுத்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருந்துட்டு, மேடம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, நீங்கள் நேராக இப்போ வீட்டுக்கு போக வேணாம், நான் ஒரு ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் தரேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க, நான் சொல்கிறது எதையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்திக்கு தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் மூர்த்தியோட பொண்ணு அணு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது, அதாவது இப்போது அவங்க அப்பா வந்தால் தான் உயிர் பிழைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்கக்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததாக மூர்த்தியை கூட்டிகிட்டு நான் பத்திரமா வந்துடுறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம மூர்த்தியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிடுவாங்க. அடுத்ததாக நம்ம கையில் இருந்துட்டு அணுவோட காதில் போயிட்டு, அணு உன் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டாரு, உன் அப்பா வந்துட்டுருக்காரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இங்கே வந்துடுவான், நீ எந்திரிச்சு உட்காரு, உன் அப்பா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்படி இருந்த அப்படின்னா மூர்த்தி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயந்துருவான் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்களோட காதல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம அணுவோட காதில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது மூர்த்தி நல்லா இருக்காரு, அதாவது உன்னோட அப்பா நல்லா இருக்காரு, உன்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காரு, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நீ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அணுவோட உடல்நிலை தேறிட்டே வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்த அணுவுக்கு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கண் முழிச்சு கடைசியில் மூர்த்தி வரும்போது நம்ம அணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்யூர் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் மூர்த்தி வந்ததுக்கப்புறமா குடுகுடுன்னு ஓடி வந்து தன்னோட பொண்ணை கட்டி பிடிச்சி கதறி எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், என்னோட கதை முடிஞ்சது, என்னோட ஆயுள் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினச்சேன், ஆனால் கடவுள் மாதிரி சரியான நேரத்தில் மாஸ் என்ட்ரி கொடுத்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா மேடம் காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து கதறி எழுதிட்டுருக்காங்க. இனிமேல் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டானு நான் அப்படின்ற மாதிரியும் சொல்லி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி கதறி எழ ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி குடும்பம் மொத்தமும் கதறி எழுதிட்டுருக்கு. அதை பார்க்கும்போது சோனியா அகர்வாலுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியை தேடி கண்டுபிடிச்சி நான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
பிரச்சனை கிடையாது, யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க, மூர்த்தி தான் வந்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் ஏம்மா அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க அதாவது காமாட்சி, அடுத்ததாக தானம், இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில் எல்லாருமே சொல்லக்கூடியது, நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கடவுள் இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி என் புள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமா சேர்ந்து நம்ம சோனியா அகர்வாலுக்கு நன்றியும் சொல்கிறாங்க. அந்த ஒரு டைமில் சோனியா அகர்வால் இருந்துட்டு, எனக்கு எதுக்காகம்மா நீங்கள் நன்றி சொல்கிறீங்க, நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன், மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டில் வேலை பார்த்துருக்காரு, அவரோட சாப்பாட்டுக்கு நான் அடிமை, அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூர்த்தி கிட்ட ஒரு சில சத்தியம் எல்லாமே வாங்குறாங்க நம்ம கயல். இது உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கயல் வந்து தன்னோட அண்ணனுக்காக அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வச்சு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது, மூர்த்தி இங்கே பாரு, இனிமேல் இந்த ஹோட்டல் தான் உன்னோட இது உன்னோட அடையாளம், ஆதாரம், நீயும் உன் பொண்டாட்டியும் கேட்ட மாதிரி, அதாவது உங்கள் ஒய்ஃப் தானோ அண்ணி வந்து கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சு கொடுத்துட்டேன். நீங்கள் இதுக்கப்புறம் இதை டெவலப் பண்ணாததோ உங்களோட விருப்பம். உங்கள் ஹோட்டலை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்டயே நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் கண்ணையே எடுத்து ஒப்படைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கிறாங்க. அடுத்ததான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கயல் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓனராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் இங்கே ஒரு லேபராகவே இருந்துட்டு போகிறேன், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலை செஞ்சுக்கிறேன், அதாவது எழில் மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ராவல்ஸ் வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு, ஆனால் இந்த ஹோட்டலுக்கு ஓனராக எழிலியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கயலுக்கு சரியான கோபம் வர ஆரம்பிச்சிடுது. மூர்த்தி என்ன பேசிகிட்டு இருக்க நீ, இது உனக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்பாடு பண்ணது, இதில் நீ தான் முதலாளி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உரிமை கொண்டாடவே முடியாது, நான் என்னோட கடமையை தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல், இப்போது நம்ம கையில் இருந்துட்டு தன்னோட தலைமையில் மூர்த்தியோட கையை எடுத்து வச்சுக்கிட்டு, இங்கே பாரு மூர்த்தி, இதுக்கப்புறம் எதுவும் பேசாத, அதே மாதிரி எங்களுக்காக எதனா ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வையன், நீ இந்த ஹோட்டலை நல்லா டெவலப் பண்ணு, உன் பொண்டாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கோ, உன் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோ, இதுதான் வந்து இப்போ என்ன நல்ல விஷயம், இதுதான் பெருமையும் கூட, அந்த ஒரு பெருமையும் உன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் கூட, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது எழிலுக்கு எப்படி ட்ராவல்ஸ் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எழில் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறதோ இல்லை கோவப்படுறவரோ கிடையாது. எழில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக எல்லாத்தையுமே கேட்டுக்குவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல இந்த வேலையை செய்யும், இப்போ முதல்ல ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போய் எல்லாத்தையுமே பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோனியா அகர்வால் வந்துட்டு பணம் கொடுத்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இவங்க யாருமே பணத்தை ஏற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு உதவி கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஷூரிட்டி, அதாவது நம்ம கயல் எழில் 2 பேரும் எங்கே போனாலும் லோன் கிடைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஷூரிட்டி யாராச்சும் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லோன் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால, இப்போது அந்த ஒரு லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூரிட்டி மட்டும் நம்ம சோனியா அகர்வால் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம், ஷூரிட்டி கையெழுத்து தானே, நான் போடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, எழிலுக்கு வந்து இப்போனா இப்போது இந்த ஒரு ட்ராவல்ஸை வச்சுட்டிங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு இல்லையா, நம்ம மூர்த்தியை காப்பாற்ற போன சோனியா அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்படி ஒரு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.